நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்கிரன் கன்னி வீட்டில் தனித்து இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். இத்தனை காம்பினேஷன்ஸ் போய்கிட்டு வந்துட்டுருக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்திருந்து புதன் பகவானோட இணைந்திருந்து அழகாக சமசப்தம் பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்கிறது நல்லது. அடுத்ததாக இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது இதே காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்க, இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ராகும் பார்க்குது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இவங்களுக்கு லக்னாதிபதி இப்போ கொஞ்சம் நீசமாக இருக்கார். ஒரு மிட் ஆஃப் த மந்த்துக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னா 6ஆம் வீட்டுக்கு வராரு. அவருடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறுகிறார். அப்போ என்ன அப்படின்னா 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க, 3ஆம் வீட்டில் குரு தனித்து இருக்கு, 4ஆம் வீட்டில் சூரியன் புதன் கேது இணைந்திருக்காங்க. அப்போ 2க்குரியவர் 4ஆம் வீட்டுக்கு போகிறாரு. கூட பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் கேது இருக்குது. சுகஸ்தானத்தில் ஒரு தடை. நம்ம நினச்ச ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பண்ணக்கூடாமல் ஒரு குழப்பத்திலே இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொடுப்பார், இந்த மாதத்தில் கொடுப்பார். 2ல் செவ்வாய் இருக்கும்போது வார்த்தைகள் கவனம். ஒரு விஷயத்தை முன்னோக்கி போயிட்டுருப்பீங்க, சடனாக அது வேண்டாம் அப்படின்ட்டுருவீங்க. 2ல் செவ்வாய் பகை வீட்டில் இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகை நீடிக்காமல் அமைதியாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆம் வீட்டில் குரு மறைந்து இருக்கிறதுனால, அதுவும் சந்திரனோட வீட்டில் மறைந்து இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அடிக்கடியான ஒரு எமோஷ்னல் தாட் வந்துக்கிட்டே இருக்கும். சடனாக பார்த்தீங்க அப்படின்னா வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வராரு. இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிறைய முடிவுகள் எடுக்கும்போது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அவர் 3 மறைந்து இருக்கும்போது என்ன அப்படின்னா மறைமுகமான ஒரு எதிரிகளின் தாக்கம். இப்போ நீங்கள் இப்போ ரிஷப லக்னக்காரர்களுக்கு 2ஆம் இடம் புதன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பேங்க்ல ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கீங்க, இல்லை புதன் சம்மந்தப்பட்ட தொழில்களில் இருக்கீங்க, அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்தானத்தில் 3ஆம் வீட்டில் சூரியனோட மறைந்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பிஸ்னஸில் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நிலையான ஒரு விஷயங்கள் வராது. ஆனால் அது சூரியனோட சேரும்போது என்ன அப்படின்னா அந்தந்த பாதங்கள் மாறும்போது அஸ்தங்கமாகி அதெல்லாம் கொஞ்சம் விலகும் போது என்னாகும் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் வரும். லக்னாதிபதி 6ல் போய் உட்காரும் போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு லோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆகும். ரொட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் ஆக்டிவேட் ஆகும்.
சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் வருமானத்தை குறிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேஷன்ஸ்க்கு வந்து காசு கொடுப்பீங்க, அது வராமல் போகும். அதனால சில பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போய் சந்திக்க நேரிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் அவங்க கிட்ட பணம் கொடுத்து வாங்குறது, இல்லை யாருக்காவது நீங்கள் வந்து பணம் கொடுக்குறீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க, இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வேண்டாம். புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 100% பண்ணலாம். ஏன்னா தொழில்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை வந்து பார்க்கிறாரு. 11ஆம் வீட்டில் இருக்காரு, அடுத்தது வந்து 3ஆம் பார்வை பார்க்குறாரு. யார் எப்படி என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உணர்த்தக்கூடிய இந்த மாதம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆல்ரெடி கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதிகமாக கடன் இந்த காலகட்டத்தில் வாங்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லக்னாதிபதி 6ல் இருந்து உங்களை அதை இயக்க வைப்பார். முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்து போகிறது ரொம்ப நல்லது. இல்லை வாங்கியே ஆகணும் அப்படின்னா சின்ன லெவல் ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் வாங்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா செவ்வாய் இருந்து கரெக்டாக உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அழகாக அதை ஆக்டிவேட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு கிரகம் தான் உங்களோடது. அப்போ சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுவார். ஆனால் இப்போ அவர் வந்து உங்களோட 6ஆம் வீட்டில் உட்காந்து மறைஞ்சிருக்காரு. ஆனால் அந்த இடத்துல ஆட்சி பெற்று இருக்காரு. அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். உங்களையே வந்து அதை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். இல்லை இந்த டைம் நீ வாங்க, ஒன்னால் முடியும் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் தான். சடனாக ஒரு கோர்ஸ் எடுப்பீங்க, இல்லை அடுத்த கோர்ஸுக்கு போகலாம் அப்படின்னு மல்டி லெவல் ஆஃப் திங்கிங் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ பெண்களுக்கு செப்டம்பர் ஒரு ஸ்டார்டிங்கில் 2-3 தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் வருமானத்துலேருந்து அடிஷ்னலாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப தைரியமாக முடிவு பண்ணக்கூடிய ஆள். ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வைராகியமும் ஜாஸ்தி. எனக்கு 5ல் இப்போ வந்து சூரியனோட கேது இருக்காங்க, வைராகியம் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை நான் மனசுக்கு பிடிச்சது தான் செய்வேன் அப்படின்னு குலதெய்வ வழிபாடு நல்ல விஷயத்தை கொடுக்கும். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 100% பண்ணலாம். ஸோ சனி வக்கரமாக இருக்காரு, ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அதற்கான பிளான் ஆடி மாதத்தில் பண்ணியிருப்பீங்க. நான் லாஸ்ட்டே நான் சொல்லியிருப்பேன், ஆடி மாதத்தில் எதுவும் வேண்டாம், ஆவணியில் ஸ்டார்ட் பண்ணலான்னு. அதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லி இப்போ நீங்கள் போடலாம். ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது டைமு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும்.